ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி. போகிற போக்கில் ஒரு ட்ரிப் பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் வந்து ஒரு மரத்தை வந்து ஒளிச்சு வச்சுருக்காங்களாம்மா. அந்த மரத்தை நம்ம கண்டுபிடிப்போமா? மெக்டில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெட்வுட் நேஷனல் பார்க் போகிறோம். ரெட்வுட் நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட 75 மைல்ஸ் காட்டுது. பார்த்தீங்கன்னா 1 hour 39 minutes. ஸோ நம்ம இங்கிருந்து 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணணும். ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரெட்வுட் நேஷனல் பார்க்ல என்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரெட்வுட் நேஷனல் பார்க் வந்தாச்சா? இங்க வந்து எல்லாமே வந்து என்னென்ன ட்ரையல்ஸ் இருக்கு, ஓகே ஹைக் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நிறைய ட்ரையல்ஸ் இருக்கு. 0.3 மைல்லேருந்து 8 மைல் வரைக்கும் இருக்கு. ஆமா, கிரிசன் சிட்டி தான் வந்து 8 மைல். ஆமா, நம்ம போறது வந்து அந்த ஸ்டவுட் மெமோரியல் க்ரூவ் இருக்குல்ல, அது. இவ்ளோ பெரிய ட்ரீ பாருங்க. எவ்வளவு ஹைட்டா இருக்கு, எவ்வளவு குண்டா இருக்கு இந்த பாருங்க. ட்ரீ மட்டும் அவ்வளோ ஜைஜாண்டிக்கா இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் சுத்தி இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அதை கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ட்ரீ. இப்போ ஒலிம்பிக் நேஷனல் ஃபாரஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஹக் பண்ணாவே போதும். இது ஒரு 30 பேராவது ஹக் பண்ணணும். ஆமா, செம்ம பிக். செம்ம பெருசா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ட்ரீயுமே வந்து அப்படிதான் இருக்கு. ஒரு ட்ரீயும் வந்து பல்கா இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த ட்ரீ பாருங்களேன், உள்ள வந்து குகை மாதிரி இருக்கு. ரியலி உள்ள வந்து ஒரு வீடே என்ன பண்ணலாம், கட்டலாம்னு நினைக்கிறேன். 2 டென்ட் போட்ட மாதிரி இருக்கு. புகை வருது. புகை வருதா? யாராவது குக் பண்றாங்களா? ரியலி புகை வருதா? சாண்டல். ஓகே, இப்போ ஃபயர் ஆன மாதிரி தான் இப்ப இருக்கு இந்த நீரு. மேபி ஏதாச்சும் வைல்ட் ஃபயர் வந்து இந்த மாதிரி. இல்ல யாராவது குக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க நம்ம ஆளுங்க. அப்படிதான் இருக்கு. சரி, எப்படி இருக்குன்னு. சோ நெக்ஸ்ட் 6 மைலுக்கு வந்து நமக்கு எப்படிதான் இருக்கும், ரோட் எல்லாம் ரஃப்பா இருக்கும். ரஃப்பா தான் இருக்கும். இங்க பாரு முன்னாடி இந்த மாதிரி வந்து நமக்கு ரஃப்பா தான் இருக்கும். ஓகே, அதாவது தார் ரோடு இருக்கும், ஆனா தார் ரோடு இல்ல. இங்க ஒரு மரத்துக்கு அடி போகுதுப்பா. சூப்பரா இருக்கு பாரு, இந்த மரம் எல்லாம் எப்படி இருக்கு, ஜைஜாண்டிக்கா இருக்கப்பா. என்ன இங்கெல்லாம் பாரு மரம் வருது பாரு. இங்கெல்லாம் எப்படி இருக்கு, ஜைஜாண்டிக்கா இருக்கு பாரு. ஒரு மரம் சென்டர்ல பெருசா இருக்கா. இந்த மாதிரி ஒரு மரம் வந்து ஜைஜாண்டிக்கா பெருசா இருக்கு. இது வேற ரோடு வேற ஒரு கார் போற அளவுக்கு தான் இருக்கு, 2வது கார் வரக்கு இல்ல. பாரு, கார்ல நின்னு வருது. கீழே விட்டுறாதீங்க கார. வீட்டுல விட்டோம்னா அவ்வளவுதான், போய் கீழே விழுந்துதான். ஒரு சிங்கிள் ரோடு தான், ஆனா ரெண்டு கார் போய்க்கணும் நின்னு. இங்கெல்லாம் தான் வந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுமோ? ஆமா, இங்க ஒரு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது, அதனால நிறுத்திட்டாங்க. ஆமா, அந்த லிட்டில் பால்ட். இத ஃபர்ஸ்ட் அந்த 0.3 மைலா 0.3 மைலா இருக்கும். இந்த ட்ரையலுக்கு நிறைய கூட்டம் இருக்கும் போல. ஆமா, இது இந்த ட்ரையலுக்கு செம கூட்டம் இருக்குல்ல. ட்ரையல் மாதிரியே இல்ல, எனக்கு வந்து அந்த கேம்பிங் மாதிரியா இருக்கு. கேம்பிங் மாதிரி இருக்கா? இருக்கும், கேம்பிங் எல்லாம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் குள்ள இருக்கும். ஆர் போகுதா, ஆனா திரும்புது. உள்ள போக முடியுமா? இங்க இருந்து போலாம் தான் நினைக்கிறேன். போறதுக்காக தானே ரோடு வச்சிருக்காங்க. ஏப்பா, இந்த மரம் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவுட் க்ரூவ்ஸ் இந்த ட்ரையல் வந்திருக்கோம். இது வந்து ஒரு எத்தனை மைல் போட்டுருந்துச்சு? 1 மைல்ஸா? 1 மைல் நினைக்கிறேன். ஓகே, 1.5 1.6 இருக்கு. மேபி அங்க போய் போர்டுல பார்த்தா தெரியும். நம்ம இந்த ட்ரையல் வந்து எவ்வளவு தூரம் கவர் பண்ணுவோம்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு போவோம், இல்லைன்னா திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாம். இங்க இருக்கு, நம்ம வந்து இங்க இருக்கு இப்போ. ஓகே, இந்த லூப் போலாம். ஓகே, இந்த லூப் பார்த்தோம்னா 0.5 மைல். ஓகே, இதுல தான் நம்ம கார் பார்க் பண்ணிருக்கோம். இந்த லூப்ல இங்க தான் நம்ம பார்க் பண்ணிருக்கோம். இந்த லூப் நம்ம கீழ இறங்கி இப்படி போகணும். போய் இப்படி சுத்தி வந்தோம்னா 0.5 மைல். இந்த ரிவர் ட்ரையல் இருக்கு பாரு, இந்த ரிவர் ட்ரையல் போனாதான் நமக்கு வந்து 1.5 மைல். ஓகே, சரி, இப்போ 0.5 மைல் போமா? வாங்க போலாம். இங்க ஒரு மரம் விழுந்திருக்கு பாருங்க. ஜைஜாண்டிக்கா இருக்கு. ஜைஜாண்டிக்கா இருக்கா? வேரோட விழுந்திருக்கும் போல பாருங்க. ஆமா, வேரோட விழுந்து கிடக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா நம்ம வந்து வேர்ல்ட்லயே வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிற மரம் வந்து இந்த ரெட்வுட் நேஷனல் பார்க்ல தான் இருக்கு. ரொம்ப ஹைட்டான மரம். ஆமா, ரொம்ப ஹைட்டான மரம்.
இங்க இருக்கிற ஒரு மரம் பாத்தீங்கன்னா ஹைட்டாவும் இருக்கு பல்காவும் இருக்கு. 300 அடியில இருந்து 350 அடி வரைக்கும் வளருமா. இதுவா? ஆமா. ஓ, அதனால பாரு எவ்வளவு ஹைட்டா இருக்கா. ஸோ ஒரு மரம் இல்ல, இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி மரம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து 300 அடி இருக்கும். சில மரம் வந்து 350 அடி இருக்கும். ஸோ 350 அடின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு, ஒரு 30 மாடி கட்டடம். ஓகே, ஒரு 30 மாடி கட்டடம் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஹைட் இருக்கும். வேர் பாரு எப்படி இருக்குன்னு. எப்படி உளுந்து கிடக்கு பாரு. சின்ன இங்க ஒரு அதுக்குள்ள போயிட்டு வரைய உள்ள. இங்க ஒருத்தர் நடந்தே போலாம் நினைக்கிறேன். ஆமா, அப்படி இருக்கு. ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க உள்ளேயே இந்த மரத்தை கட்டி சின்ன போறிய சின்ன போலாம், திரும்பி வர மாட்டேன். ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. இந்த மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வயசு இருக்குன்னு சொல்லு. எவ்வளவு வயசு இருக்கும்? 1200 வருஷத்துல இருந்து 2200 வருஷம் இருக்கும். 1000 வருஷமா? ஆமா, நான் ஒரு 100 அந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல இது வந்து 1000 வருஷத்துக்கு மேல, 1200ல இருந்து 2200 வருஷத்து வரைக்கும் இங்க இருக்கிற மரம் எல்லாம் இருக்கு. அவ்வளவு நாளுக்கு வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, இதனுடைய அந்த சுற்றளவு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன். சுற்றளவுனா சுத்தி பிடிக்கிறது. இப்ப நம்ம சொன்ன 30 பேர் ஹக் பண்ணணும்னு, அதுவே 20ல இருந்து 30 அடி வரைக்கும் இருக்குமா. அதுதான் கரெக்டா நம்ம 30 பேருக்குன்னு சொன்னோம்ல. இது வந்து ரொம்ப ஜெனரலா வந்து மழை இருக்கிற இடத்துலதான் வளரும். இந்த பக்கம் எல்லாம் வந்து நமக்கு இந்த பசிபிக் கோஸ்டல் ஏரியா தானே. இது வந்து இந்த இடத்துக்கு மழை நிறைய வரும். அதனால இந்த மரங்கள் வந்து மலை பிரதேசத்துலதான் வந்து அதிகமா வளருமா. அங்க ஒரு ட்ரீ பாருங்க. ஆமா, அந்த ட்ரீ ஒன்னும் பயங்கர பிக்கா இருக்கா. அதை விடவே பிக்கா இருக்கு. சரி, உலகத்திலேயே வந்து ரொம்ப பெரிய மரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைபீரியன். ஓகே, ஹைபீரியன் ட்ரீ. அந்த ஹைபீரியன் ட்ரீ வந்து இங்க ரெட்வுட் நேஷனல் ஃபாரஸ்ட்ல இருக்கு. ஆனா அந்த மரம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாதான், ரகசியமா வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா அது உலகத்திலேயே வந்து ரொம்ப பெரிய மரம். அழிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால வந்து அதை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது இங்க இந்த ஃபாரஸ்ட் குள்ளதான் இங்கேயும் இருக்கு. இங்க பாரு, ரியலி இந்த மரம் வந்து எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. இது கூட இருக்குல்ல. 1000 இயர் எல்லாம் அதிகம் இல்ல. இதுல இருக்கிற இந்த ஸ்கின் ஏன் வந்து இப்படி பெரிய ஒரு மாதிரி இருக்குல்ல, அது எதுக்குன்னா நம்ம அது வந்து ரொம்ப கடினமா இருக்குமா. கேஸ் வந்து ஏதாவது தீ பட்டுச்சுன்னா கூட அந்த மரம் என்ன ஆகாது, அவ்வளவு சீக்கிரத்துல தீ பிடிக்காது. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் அந்த சலாக் மாதிரி இருக்கிறதெல்லாம் தீ அதிகமா பிடிக்கும். ஆனா இங்க இருக்கிற மரத்துல வந்து அது ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால அதுல தீ பிடிக்காது இருக்குமா. அதான் இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி. வெளியே பிடிச்சுக்கும் ஆனா உள்ள போகாது. அதான் இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி. அவ்வளவு, ஏன்னா இந்த கலிபோர்னியா வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா. ஜெனரலா இந்த ஃபாரஸ்ட் வந்து கலிபோர்னியால தான் இருக்கு. கலிபோர்னியா வந்து கொஞ்சம் ட்ரையான ஏரியா. பட் இது வந்து கொஞ்சம் கோஸ்டல் ஏரியால இருக்கிறதுனால கொஞ்சம் மழை அதிகம். ஈவன் தீய பிடிச்சாலும் இந்த மரங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் அழியாது. ஆமா, எத்தனை தடவை ஃபயர் இது ஆச்சு. அப்பெல்லாம் இந்த சைடு எல்லாம் பெருசா வரல. இல்ல, இன்னொரு மரம் விழுந்து கிடக்கு. அங்க ஒரு மரம் விழுந்து கிடக்குதா? ஆமா, இங்க ஒரு மரம் விழுந்து கிடக்கு. போங்க. அதுல பாருப்பா, மரத்து மேலேயே நிறைய செடி முளைச்சிருக்கு. ஆமா, மரமே கீழே விழுந்தாலும் மீண்டும் முளைக்கும். வீழ்வேன் நினைத்தாயோ. ஆமா, அதுக்கு வேலையே போயிருக்கலடா சின்ன. இந்த ஃபாரஸ்ட்ல பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, மான் இருக்குமா. பெரிய பெரிய மான் எல்லாம் இங்கதான் வளரும். இப்பதான் நம்ம காருக்கு முன்னாடி கிராஸ் ஆச்சுல, அந்த மாதிரி மான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கருங்கரடி எல்லாம் இருக்குமா. கருங்கரடி இருக்கா? ஆமா, பிளாக் பேர். அங்க முன்னாடியே போட்டுச்சு. அப்புறம் கிரே ஃபாக்ஸ், சாம்பல் நரி. இதுக்கு மேல போகணுமா? கடல் கழுகு, இதெல்லாமே இங்க இருக்கும். இந்த 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 ஃபாரஸ்ட்ல உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள். சப்போஸ் இப்ப வந்துச்சுன்னா ஓட வேண்டியதான். தண்ணி போகுதுப்பா. ஆமா, அதான் பார்த்தல. ஒரு வந்து ட்ரையல் வந்து ரெகுலர் ட்ரையல், இன்னொரு வந்து ரிவர் ட்ரையல். இது ரிவர் ட்ரையல் போனோம்னா 1.5 மைல் நம்ம போகணும்.
பாரு இந்த வேர்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. அவன் ஜடிகா இருக்கு. கீழே போகுதுப்பா தடம். நம்ம இங்க பார்த்தோம்ல ஒலிம்பிக் நேஷனல் ஃபாரஸ்ட்ல வந்து அந்த மரத்துல வந்து அந்த பேய் மாதிரி எல்லாம் இருந்துச்சுல, அந்த மாதிரிதான் அந்த இருக்கு. மாதிரி இங்கேயும் இருக்கு. ஆனா வீடியோல எப்படி அழகா தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு வந்து நல்லா தெரியுது. நீங்க தெரியுதா? இங்க இருக்கு பாரு, இந்த மரம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஃபுல் ஹைக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு இருக்கு. ஹைக்கிங் ஸ்டிக்கா? ஆமா, எங்க போனாலும் ஃபைன் பண்ணிரும். திண்டாடுது வண்டி. இந்த இந்த நேஷனல் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து எப்போ வரலாம்னா மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்தா நல்லா இருக்குமா, ஏன்னா வெதர் அந்த இடத்துல டைம்ல நல்லா இருக்கும். ஸோ இங்க வந்தா ஷியூரா வந்து நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது கிடையாது, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது, இட்ஸ் ஃப்ரீ. யார் வேணா எப்ப வேணா வரலாம். ஓ அப்படியா? சின்ன சேஃபாவா? ஆமா, இங்க வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஸோ யார் வேணா எப்ப வேணா வரலாம். இங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன், நிறைய கேம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேம்ப் சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பாருங்க பீச் ஒன்று இருக்கு. வாவ், நைஸ் பீச் வியூ. சூப்பரா இருக்குல்ல? ரிவர் ப்ரொடக்ஷனே எப்படி இருக்குனே. இது வந்து வெரி நைஸ் பிக்னிக் ஏரியா. ஸ்விம்மிங் பண்ணலாம், இவர் தண்ணி நீட்டா தானே இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம இங்க வந்து ஸ்விம் பண்ணலாம். ரியலி சூப்பர், செம சூப்பரா இருக்கு. தண்ணி பாருங்களேன் எவ்வளவு அப்படி. ஆமா, இங்க நல்லா இருக்கு, வாட்டர் கிளீனா இருக்கு. இருக்கு, ஆனா கொஞ்சம் கோல்டா இருக்கு தண்ணி. ஆமா, அவரை நேஷனல் ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டோம்னா அப்படிதான் இருக்கும். சரி வாங்க அந்த இடத்துக்கு அந்த குட்டி பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி போய் பார்ப்போம். தர்ஷினி come on. இருக்கா இருக்க மாட்டியா? ஐயோ, இங்க வரப்போ ஒரு மாடு இருக்குமா? ஃப்ரிட்ஜ் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா ஏறு நடந்து வரும்போது ஆடுது. ஆடுதா? போகுது, மூவ் ஆகுதா? மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. மூவ் ஆகாது, ஆனா சரி நடங்க. ஆடுது, கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருக்கு. தண்ணி போறதுனால மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. கீழே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனா ஆனா செமையா இருக்கு இல்ல? செம சூப்பரா இருக்கு. தண்ணி பாரு எவ்வளவு கிறிஸ்டலா தெரியுதா? இந்த நேரம் பாத்துப்போம், ஓகேவா? சில உடஞ்சிருக்கு பாரு. பாத்து கால் வைங்க. தட்டல வெயிட் பண்ண, அங்க போய் தட்டிக்கலாம். இங்க பாருங்க, ஜாலியா என்ன கப்பல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, கயாக் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கயாக் வாங்கியிருந்தோம்னா நம்மளும் என்ன பண்ணிருக்கலாம். நம்ம லாஸ்ட் இயர் போனோம், ஆனா ஒரே இதுலதான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ரிவர்ல போயிட்டே இருக்கணும். குமிஞ்சுதான் போறாங்க. வாட்டர் பார் எப்படி இருக்கு? செம கிளியரா இருக்குல்ல? பாரு, கயாக் வந்தவங்க இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க.
ஏன் ஃப்ளோட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, சும்மா இந்த கம்பி வச்சு நிக்க வச்சிருக்காங்க. ஓ இது வந்து கீழே இது பண்ணலையா? ஆமா, எதுவும் பண்ணல, சும்மா அந்த கம்பியை நிக்க வச்சு மேனேஜ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஆடுது. இதுலயே நம்ம நடந்துட்டு வந்திருக்கோம். ம். இந்த 2 கம்பினாலதான் நிக்குது. ஆமாடா, இதுல குட்டி குட்டி ஃபிஷ் இருக்குடா. உப்பு மூட்டை தூக்கிட்டீங்களா? நம்மளுக்கு எங்க போனாலும் உப்பு மூட்டை தூக்குற வேலைதான். ஆனா இது மேடு, கொஞ்சம் கஷ்டம் தான் உப்பு மூட்டை. இங்க பாரு, செப்பல்ல மண்ணாகுது, அதுல கால்ல மண்ணாகுதுன்னு சொல்லிட்டு வர்றப்ப ஜாலியா இறங்கி வந்துட்டோம். இப்ப நல்ல மேடு வேற, இப்ப போய் எடுத்துக்க சொல்றான். இந்த மேடு கழுத்து நாக்கு தள்ள போகுது. இப்ப இதவே நான் எப்படி ஏற போறேன்னு தெரியல. ஆனா அது கொஞ்சம் இறக்கியே ஏத்தலப்பா, அந்த நேரம் கொஞ்சம் இதாதான் இருக்கு, சருகுன மாதிரி. இறங்கினாச்சுன்னு. ஆனா பாத்தீங்கன்னா போறப்ப ஈஸியா இருந்துச்சு, கிட்டக்கிட்டான்னு ஓடிட்டோம். வரப்போ செம்ம மேடு பாருங்க, நல்லா மேடு தெரியுதா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா சின்ன ட்ரையல் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே ஈஸியா போயிட்டு வரலாம். இதுல எல்லாம் நிறைய இருக்குடா. ஆமா ஆமா, தெரிஞ்சிருந்தா தர்ஷினி போயிருக்க மாட்டான். லயன் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா. வாங்க வாங்க, நம்ம கார் எங்கயோ அந்த இடத்துல எங்கயோ நிக்குது. காரு பாத்தீங்கன்னா தாறு மாறா எல்லாம் பார்க் பண்ணிருக்கோம். நல்ல வேளை இங்கேயே ஒரு பார்க்கிங் கிடைச்சிச்சு. ஏறலாமா? இப்போ தான் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாம் வரப்போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுட்டி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.